வணக்கம்மா. இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணலான்னு இருக்கிறேம்மா. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கம்மா. அதுதான் உங்களா கூட பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கினேன். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 4-5 பூண்டு வச்சு தட்டி போட்டுக்கினேன். கறிவேப்பிலை 2 போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து தக்காளி பெரிய சைஸ்ல நெருக்கி வச்சுக்கினேன். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்ல ஒன்று நெருக்கி வச்சுட்டேன். பூண்டு சேர்ந்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா சேர்ந்த உடனே தக்காளி போட்டுக்கினேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். கலரை விட்டுட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது கூடவே ஒரு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் நல்லா கலரை விட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நிறைய ஊற்றவே மாட்டேம்மா. தக்காளி சட்னிக்கு வந்து நிறைய ஊற்றினா நல்லா இருக்காது. மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். நடுவில் நல்லா கலரி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி கலரி விட்டு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.